ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல மாவத்தல் ரெடி பண்ணணும். அது எப்படின்னா, மாங்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வெயிலில் ஒரு 3 நாளைக்கு போட்டு காய போட்டு எடுத்து வச்சுக்கணும். அது பச்சை இல்லாமல் நல்லா காஞ்சு ஈரப்பதமே இல்லாமல் எடுத்து வச்சிடணும். அந்த மாவத்தலை இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துடணும். அலசிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுறணும். இன்னொரு பாத்திரத்தில் ஓரளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி ஊற வச்சிடலாம். மாவத்தல் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ அதை ஒரு தட்டில் போட்டு உலர வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவத்தலும் புளி கரைசலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாணலியில் கடுகு நல்லா பொரியும்படி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா பொரியணும், கடுகு பொரிஞ்சிடணும். பொரியிற அளவு கடுகு வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, அடுத்து வெந்தயம், அதுவும் நல்லா செவந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து அதையும் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சிடணும். இது ரெண்டும் ஆறட்டும். இப்போ வாணலியில் எண்ணெயை விட்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு எண்ணெய் நிறையாவே நம்ம சேர்த்துக்கணும். எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மிதக்கிற அளவுக்கு இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போ அந்த எண்ணெயில் கடுகை நல்லா பொரிய விட்டுறலாம். தேவையான அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கோங்க, நிறையா பூண்டும் சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு நல்லா செவந்து வதக்கணும். செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கணும். செவந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம முழுசாகவும் போட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தண்ணி விடாமல் வெறும் கருவேப்பிலை மட்டும் மிக்சியில் அரைச்சி நல்லா தூளாகவும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலையும் அதில் சேர்த்துடலாம். இந்த புளி கரைசலையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா அது கொதி வரணும். இப்போ அதில் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நம்ம கொதிக்க விடணும். நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகு, வெந்தயம் இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தூளாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தூளாக அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இதே போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அந்த கரைசலில் நம்ம அந்த தூளையும் போட்டுறணும். நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த கரைசல் பாருங்கள் நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாக கொலன்னு தண்ணி எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு முதல்ல, இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் நல்லா கெட்டியாக வரணும். இப்போ நம்மளுக்கு உப்பு பத்தலைனாலும் திரும்பவும் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் தான் நம்ம இந்த ஊற வச்சிருந்த வத்தலையெல்லாம் எடுத்து அதில் போட்டுறணும். எல்லா வத்தலையுமே அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அந்த வத்தல் எல்லாமே அந்த கலவையில் தண்ணி கலவையில் சேர்ந்த உடனே நல்லா ஊறி நல்லா ஊறுகாயட்டம் நல்லா வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊறும். நல்லா கொதிச்சிச்சு, கரெக்டாக சேர்ந்து வந்துடுச்சு. ஊறுகாயும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் பாட்டிலில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் பெரிய பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு நமக்கு சாப்பிடும்போது தேவையான அளவு மட்டும் ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாயை பாட்டிலில் வைக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஜாடியில் வச்சுக்கலாம். இந்த பெரிய பாட்டிலை நீங்கள் எப்போதும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், கெடாமல் இருக்கும். இல்லாட்டி டெய்லி வெயிலில் வச்சு எடுத்து வைக்கலாம். சின்ன பாட்டிலில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாப்பிடல மட்டும் கரெக்டாக எடுத்துக்கலாம், உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் சின்ன பாட்டிலில் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.